உயிர் சீர். அதை முதல்ல கேட்டுட்டேனுங்க. அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் ஒழுங்காக தேதி தவறாமல் நடக்குது. வேற அவளுக்கு மனசில் எதுவும் பயம் இருக்குதுன்னு நினச்சி அப்படியெல்லாம் பயப்பட ஒன்றும் இல்லை. இது சாதாரண விஷயந்தானுன்னு தைரியம் கூட சொல்லியிருக்கணுங்க. அப்படி அந்த கழுதை ரொம்ப பிடிவாதமாக எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், இன்னும் 4-5 வருஷம் போகட்டும்னு சொல்லுது. இதுக்கு மேலே அவகிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு விளங்கலைங்க. சின்ன பிள்ளையா 2 அடி போட்டு விரட்டி வைக்க, நாளன்னைக்கு புதன்கிழமை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயம் பண்ணிக்க வரோம்னு வேற சொல்லியிருக்காங்க. இவ அதுக்குள்ளே மனசை மாற்றிக்கிட்டா பரவாயில்லையேன்னு தான் இருக்கும் எனக்கும். நம்மட தலையில் என்ன எழுதி வச்சிருக்கோ ஆருக்கு தெரியும். கோமதியின் பெருமூச்சில் வெக்கையும் துயரமும் வெளிப்பட்டது. ஏதாவது சொன்னாதானே என்ன பிரச்சனை இப்படி தீர்க்கலான்னு சொல்ல முடியும். ஒரு இழவியை சொல்லாட்டி மனுஷன் என்ன பண்ண முடியும். கோபமும் மிகுந்த மனசோர்வும் சிதம்பரத்தை ஆட்டி வைக்க அப்படியே உறங்கி போனார் சிதம்பரம். புதன்கிழமை காலை நல்ல நேரத்தில் நிச்சயதாம்பலம் நல்லபடியாக முடிந்தது. கை நனைக்கும் விருந்தின் பொழுது வளர்மதியின் முகம் என்று இருந்ததை கவனிக்க தவறியவில்லை வீரமுத்து. அவன் மனதுக்குள் ஏதோ நெருடியது. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லையோ? மாமாவிடம் அவளது விருப்பத்தை கேட்க சொல்லியிருந்தேனே, அவர் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லவில்லையே. அவளிடமே நேரடியாக கேட்டுவிடலாமா? அதான் சரி எண்ணமிட்டவன் தக்க சமயம் பார்த்திருந்தான். பொதுவான விஷயங்கள் குறித்து உறவினர்கள் சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருந்தனர். இதுதான் சரியான நேரம். வீரமுத்து சிதம்பரத்திடம் சென்று வளர்மதிக்கிட்டே 2 வார்த்தை பேசணும் மாமா. சிதம்பரம் திடுக்கிட்டார். தனியாக பேச விட்டா இவ பாட்டுக்கு கல்யாணத்தில் எனக்கு இஷ்டமில்லைன்னு உளறி கொட்டினா என்ன பண்ணுறது? அவள் விவரம் இல்லாமல் சொல்கிறத நம்பி மாப்பிள்ளையும் முடிவை மாற்றிக்கிட்டா நல்ல சம்பந்தம் கையை விட்டு போயிருமே. அப்படி பொண்ணுக்கிட்ட பேசுறது நம்மளாம் வழக்கம் இல்லைங்களே. அவருடைய குரல் மிக பலவீனமாக வெளிப்பட்டது. அவருக்கே தெரிந்தது. மேலும் மாப்பிள்ளை தவறாக எதுவும் எண்ணிவிடக்கூடாதே என்ற பயமும் இருந்தது. ஆனால் வீரமுத்து அப்படியெல்லாம் எதையும் கருத்தில் கொள்ளவில்லை. அதெல்லாம் சரிதான் மாமா, காலம்புறா கூட வாழ போகிற பொம்பளை, ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா அவளுக்கும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லட்டுமே மாமா. அதனால் தப்பு ஒன்றும் வந்துடாது. கேட்காம விட்டதுனாலேயே நிறைய பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றதை தவிர்த்துக்கலாமே. வளர்கிட்ட சொல்லி 2 நிமிஷம் கொடக்காளி பக்கம் வர சொல்லுங்க மாமா என்றபடியே வீரமுத்து வீட்டின் பின்பக்கம் உள்ள சப்போட்டா பழ மரத்தின் நிழலை நோக்கி நடக்க துவங்கிவிட்டான். குடுகுடுவென்று சமையல் அறைக்குள்ளே ஓடிய சிதம்பரம் கோமதியிடம் விஷயத்தை சொல்ல அவளுக்கும் பதட்டம் தொற்றி கொண்டது. அவளும் இப்படி ஒரு சூழல் வரும் என்று எதிர்பார்க்கவில்லையே. சரி, ஆகிறது ஆகட்டுமுங்க. நம்ம மானம் நம்ம புள்ள கையிலேன்னு அவளுக்கும் தெரியாமையா இருக்கும். நல்லபடியாக ஒன்ற முடிவை சொல்லி போடுன்னு ஒரு வார்த்தை நம்ம கடமைக்கு சொல்லிடுவோம். அப்புறம் நம்ம விதிப்படி நடக்கட்டும் வாங்க. கோமதியின் அபார துணிச்சலை கண்டு அந்த நேரத்திலும் வியப்பாய் இருந்தது சிதம்பரத்திற்கு. ஆழ்ந்த யோசனையுடன் தோட்டத்து ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த வளர்மதியிடம் வீரமுத்துவின் விருப்பத்தை சொல்லவும் அவர்களுக்கு சற்று பயமாக தான் இருந்தது. இவள் பாட்டுக்கு சூழல் தெரியாமல் கத்துவாளோ, தனது எண்ணத்தை விட்டு கொடுக்காமல் பிடிவாங்கம் பிடிப்பாளோ? வளரு மனதை திடப்படுத்தி கொண்டு கோமதி தான் அழைத்தாள். வெடிக்கென்று திரும்பிய வளர்மதியின் முகம் கடுகடுவென்றுதான் இருந்தது. என்ன